இன்னைக்கு எங்கள் வீட்லேயும் சுண்டக்காய் காய்ச்சி இருந்துச்சா. சுண்டைக்காய் வத்தல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். அது ரொம்ப கசப்பாக இருக்குமா, அதனால் அதில் தயிர் உப்புலாம் போட்டு 1 டே வரை நல்லா ஊறணும்னு சொல்லியிருந்தாங்க. ஊறின பின்னாடியே அதோட ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பழுத்த வாழைப்பழம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் இருந்துச்சு. ஒரு நாள் முழுக்க இந்த சுண்டைக்காய் அந்த தயிரில் ஊறணும். சுண்டைக்காயை குழம்பு வைக்கிறத விட அதை வத்தல் பண்ணி சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அது நல்லா ஊறட்டும்னு நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு பால் தான் காய வச்சிட்ருந்தேன். இன்றைக்கி பீட்ரூட் பொரியலும் சாதம் வடிச்சிருந்தேன். தக்காளி பழம் அதிகமாக போட்டு வெள்ளைப்பூடு குழம்பு வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் தோட்டத்துலேயே நிறைய தக்காளி பிடுங்கிட்டு வந்திருந்தேன்னா அதெல்லாம் காலியாக்கணும்ல. சுண்டை வத்தல் நல்லா இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நம்ம காய வச்சுக்கலாம். இனி சுண்டைக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது. தைராய்டு பிரச்சனை, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்க, கர்ப்பப்பையில் கட்டி இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தட்டில் கொட்டி இப்படி நல்ல வெயிலில் காய வச்சிடணும். நான் காஞ்ச பின்னாடி உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். மேடம் பார்த்தீங்களா எப்படி தூங்குறாங்கன்னு.